ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று இரவு கொடுத்த ஒரு ஆடியோவில் பல விஷயத்தை நாம் தெளிவாக பேசியிருந்தோம். ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் கடவுள் உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி உங்களோட மோசமான கர்மாக்களை ஒட்டுமொத்தமா தீர்த்து பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்கணும்னு விருப்பப்படுகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பு எப்படியோ அதுபோல நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் சில பேர் கோமாளியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, சில பேர் அறிவுக்கு உட்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனிதனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது தான் இன்னொரு மனிதனோட கடமைன்னு நினச்சி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் இங்கே மோசமான ஒரு இடத்துக்கு உங்களை தள்ளப்படுகிறது. அப்போ கடவுளுடைய எதிர்பார்ப்பின்படி நீங்கள் வாடும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் சுமையா இருக்க போவதே இல்லை அப்படின்ற ஒரு உண்மையை தான் இந்த பதிவில் நாம் சொல்ல போகிறோம். உங்களுக்கு பிடிச்சவங்க எவ்வளவுதான் மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது உங்கள் கடமையாக நினைக்கிறீங்க. ஆனால் கடவுளுடைய எதிர்பார்ப்பின்படி நம்ம வாழ்வது நமது கடமை இல்லை அப்படின்னு அதை நீங்கள் ஒதுக்கி போடுறீங்க. ஒதுக்கி போடக்கூடியவைகள் அத்தனையுமே விலை உயர்ந்த பொருட்கள். ஒரு விலை உயர்ந்த பொருளை உங்களால் தூக்கி எறிய முடியுமா? ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை உங்களால் தூக்கி எறிய முடியுமா? ஆனால் எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அற்புத பொக்கிஷத்தை நாம் என்ன பண்ணுறோம்? தூக்கி எறிகிறோம். அந்த பொக்கிஷம் கடவுளுடைய வார்த்தைகள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தலையெழுத்து கடவுள் எழுதி வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறார். ஆனால் கடவுள் எந்த ஒரு இடத்துலையும் எதையும் எவன் ஒருவனுக்கும் எழுதவில்லை. இன்னைக்கு காலையில் கூட விஷ்ணு சாய்ராம் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். அப்பப்போ மோட்டிவேஷன் தேவைப்படுது இல்லை எல்லாருக்குமே. கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. என்னடா பிரச்சனை அப்படின்னா, இல்லை அப்படி நான் தான் சொன்னேன். ஒரு நல்ல கிரவுண்ட் இருக்குது, ஒரு நல்ல பேட் இருக்குது, நல்ல பால் இருக்குது, அடித்து ஆடக்கூடிய திறமையும் இருக்குது. ஆனால் நாம் மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எத்தனையோ பேருக்கு கிரவுண்டு இல்லை, ஆனால் நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா என்ன ஆகும்? அது தப்பு தானே அப்படின்னு. எஸ், இங்கே அப்படிதான். இங்கே எல்லோருக்குமே கிரவுண்ட் இருக்குது, பேட் இருக்குது, பால் இருக்குது, உடல் வலிமை இருக்கு,
போதுமான அறிவு இருக்கு, ஆனா ஆட மறுப்பது ஏன்? அதான் தெரியல. அதுக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஆடணுமான்ற சலிப்பு, ஆடணுமான்ற சோம்பேறித்தனம். என்னைக்கு நம்மளை வாழ்க்கை கூட காலத்தோட ஓடாம பின்வாங்குறோமோ அன்னைக்கே தோல்வியோட விளிம்பில் நாம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். காலத்தை பறிகொடுத்தோம். அதனால நீங்க உங்க வாழ்க்கையையும் பறிகொடுத்தீர்கள். 40 தாண்டி 50 தாண்டி 60 தாண்டியும் இங்க நிறைய பேர் காலத்தை இப்ப வரைக்கும் பறிகொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் நமக்கு நேரம் வரலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நேரம் என்னைக்கோ எப்பயோ வந்துடுச்சு. நேரத்தை பயன்படுத்திக்கல. வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டோட கதவை திறந்தாதான் அவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு எத்தனையோ விஷயத்த சிக்னலா கொடுக்குறாரு. நான் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன், கதவை ஓப்பன் பண்ணி வை, நீ திறந்து வச்சாதான் நான் உனக்கு தர வேண்டியதை தர முடியும். நீ ஏன் மறுக்கிற? கதவு தட்டுற சத்தமும் கேட்குது, காலிங் பெல் அடிக்கிற சத்தமும் கேட்குது, உங்க பெயரை சொல்லி அழைக்கிற சத்தமும் கேட்குது. ஆனா நீங்க கதவை திறக்கல. உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது தெரியுமா? நான் இப்ப கதவை திறக்கணுமா அப்படின்னு. இல்ல, இது யாரும் வெளியில வந்து நிக்கல, யாரும் கூப்பிடல, வேற எங்கேயோ கூப்பிடுறது என்ன கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒன்று சோம்பேறித்தனத்தால இந்த வாழ்க்கைய அழிக்கிறோம், இல்ல அலட்சிய போக்கினால இந்த வாழ்க்கைய அழிக்கிறோம். ரெண்டுத்துக்கும் ஒரே தண்டனை என்ன தெரியுமா? சந்தோஷத்தை நீ பார்க்க முடியாது, நீ வாழ்க்கையில உயர்ந்து நிற்க முடியாது. உனக்கு தேவையானவைகளை நீ எந்த இடத்திலையும் பெற முடியாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவுதான் அழுதாலும் உன்னுடைய கண்ணீரை என்னால துடைக்க முடியாது. ஏன்னா நீ கொடுத்த வாய்ப்புகளை ஒன்று அலட்சியப்படுத்தின, இல்ல சோம்பேறித்தனத்தால கைவிட்டுட்ட. ஆனா வாழ்க்கையோட இறுதி நாட்களில் கடவுள் என்ன காப்பாற்றலன்னு நீ எத்தனை பேருக்கிட்ட பஞ்சாயத்து பண்ணாலும், அந்த பஞ்சாயத்து பண்றவங்க உனக்கு சார்பா தீர்ப்பு கொடுத்தாலும் அவங்களும் ஒன்ன போலதான் ஒன்று அலட்சியப்படுத்தினாங்க, இல்லை சோம்பேறித்தனம் படுத்தினாங்க. உனக்கு எடுத்து சொல்ல யாரும் இல்லை. ஆனா இப்போ உனக்கு எடுத்து சொல்ல அண்டேசாய் அப்படின்ற ஒரு குடும்பம் இருக்குது. இங்க ஒவ்வொருத்தவங்களும் பேசக்கூடிய பேச்சுக்களை நீ கவனத்தோட கேளு. இப்பவும் நீ அலட்சியப்படுத்தினா எப்பொழுதும் உன்னோட வாழ்க்கைய நீ வாழ முடியாம போயிடும். நோயிலையும் நொடியிலையும் கடனிலையும் வறுமையிலையும் உன்னோட வாழ்க்கை போவதற்கு நீ அனுமதிக்கிறியா? துன்பத்தை நீ அனுமதிக்கிற அப்படின்ற பெயர்ல தான் துன்பம் உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீ அதை அனுமதிக்கல அப்படின்னா அது உன்னை எந்த தொல்லையும் பண்ணாது. ஸோ துன்பத்தை அனுமதிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? விழுந்த இடத்துல இருந்து யாருடைய தயவும் இல்லாம எழுந்திருச்சா போதுமா? நடந்தா போதுமா? ஓடு. எது வரைக்கும் ஓடணும்? உன்னுடைய இலக்கை அடையிற வரைக்கும் ஓடு. உன்னோட கோல் என்ன? அந்த கோலை நீ ஃபுல்ஃபில் பண்ணணும். திஸ் இஸ் அவர் டார்கெட். வேற என்ன உன் மைண்டுக்குள்ள வந்தாலும் அதை நீ எந்த காரணத்தை கொண்டும் அதை ஏறெடுத்து கூட பார்க்காத.
ஒரு தடவை பார்த்தா அது பத்திக்கும், ஒரு தடவை பார்த்தா அது உன்னை சுற்றிடும். அப்போ நீ வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை செஞ்சு அதில் நீ பல வருஷம் அப்படியே வாழ்ந்துடுவ. அதுக்கப்புறம் அது மூலமாக துன்பம் வர ஆரம்பிக்கும் போது நாம் எதுக்கு வந்தோன்னு சொல்லி மறுபடியும் இங்கே வருவேன், மறுபடியும் இதில் லயிச்சு நிற்ப. கொஞ்சம் வருஷங்கள் இதில் போகும், மறுபடியும் உன் கண்ணில் ஏதாவது ஒன்று தென்படும், மறுபடியும் நீ அதை பார்ப்ப, மறுபடியும் அதிலேயே நீ மூழ்கிடுவ, மறுபடியும் அதில் இருந்து ஒரு துன்பம். இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குதா இல்லையா? நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த ஆடியோவை இன்னொரு வாட்டி கூட கேளுங்க. ஒரு வரிகளும் நீங்கள் சிந்திச்சு செயல்படக்கூடிய வரிகளே, ஒரு வரிகளும். ஸோ வந்த வேலையை பார்த்துருந்தா நம்மளுடைய பிறவி என்னைக்கோ முடிஞ்சிருக்கோம். ஆனால் வந்த வேலையை நாம் பார்க்கல. படித்தோம், வேலைக்கு போனோம், குடும்பத்தை சுமந்தோம். இது ஒரு மனுஷனுடைய அடிப்படை கடமை. இந்த கடமையில் பின்வாங்க சொல்லவே இல்லை. ஆனால் குடும்பத்தை தாண்டி, வேலையை தாண்டி, படிப்பை தாண்டி எந்தெந்த விஷயத்தில் நாம் ஈடுபட்டோமோ அது நம்ம வாழ்க்கையையே தரைமட்டமாக்குச்சு. படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் காதல் வலையில் உள்ள விழுந்துட்டா படிப்பு காணாமல் போயிடும், காதல் நின்றுடும். காதலை காப்பாற்றிக்கிறதுக்கும் காதலிச்சவளை கல்யாணம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கும் 40-45 வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க கூட போராடி அங்கே தொத்து போயிடுவீங்க. ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட தோல்வியை தான் ஒவ்வொரு மனுஷனும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறான். அப்போது படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துருந்தா இந்த காதல், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதில் மனசு ஈடுபடாமல் இருந்தால் உன்னை வெல்ல நாளையும் இந்த உலகத்தில் முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ நமக்கு எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் ஸ்டார்ட் ஆச்சு? எடுத்து சொல்ல ஆட்கள் இல்லை. வீட்டில் அம்மா அப்பா படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி காதலிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் காதலிக்க கூடாதுன்னு ஒரு பலமான ஒரு பாயிண்ட்டை குழந்தைங்க கிட்ட சொல்லியிருந்தா குழந்தைங்க எந்த இடத்துலையும் போய் விழுந்திருக்காது. காதலிக்க கூடாது, அப்பா அம்மா சொல்கிற பொண்ணையோ பையனையோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு பூமர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களா மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் குழந்தையோட வயசு என்னவோ அந்த வயசில் இருந்து தான் நீங்கள் அந்த குழந்தைங்க கிட்ட பேசணும். அது புரியுமா உங்களுக்கு? புரியல. ஸோ ஏன்லாம் தெரியாது. அப்போ என்ன சொல்லணும்? உன்னோட வேலை நல்ல படிப்பு, உன்னுடைய வேலை நல்ல வேலையை தேட்டுறது, இதில் கவனத்தை வை அப்படின்னு சொல்லணும். அதற்கப்புறமா உனக்கு சொந்தமாக எந்த பொண்ணு பிடிக்குதோ அதுக்கப்புறமா நீ விரும்புன்னு சொல்லணும். ஆனால் அது யாரும் சொல்லலை. அப்போ என்ன பண்ணுது? அம்மா இப்படி சொல்கிறாங்க, அப்பா இப்படி சொல்கிறாங்க, காதலிக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணும் அந்த பையனும் நினைக்கிறான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற பொண்ணோ பக்கத்தில் இருக்கிற பையனோ காதலிக்கிறான். அவன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது உங்கள் பொண்ணுக்குள்ளே அந்த 16, 17, 18 வயசு பொண்ணு பையனும் அவங்களுக்குள்ள காதலிச்சா என்ன தப்பு, ஒரு சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே விழுந்தது எங்கே சேரு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? நல்ல தெளிவான ஒரு நீரில் தானே விழுந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் அது ஒரு புதக்குழி. அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதில் உண்மை இருக்கணும். ரைட்டா? உண்மை இருக்கணும். ப்ராக்டிக்கலான மெத்தடாலஜியில் தான் நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல ஹிட்லர் மாதிரியும் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாம், அதே போல் தெரேசா மாதிரியும் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாம். ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போது கடவுளுடைய எதிர்பார்ப்பின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழும்போது தான்
அதற்கு உண்டான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். நீ யாரையோ ஒருத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா நீ உண்மையா இல்லை. நீ உண்மையா இல்லாதப்போ உன்னுடைய கருத்துக்கள் மட்டும் எப்படி உண்மையாக இருக்கும்? ஸோ நான் உண்மையா இருந்தாதான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பவர். நான் பொய்யா இருந்து உண்மையான விஷயத்தை நான் பேசுகிறேன்னு சொன்னால் அது என்ன பண்ணாலும் முடியாது. ஒரு சாய்ராம் சொல்கிறாங்க, தம்பி அன்பே சாயில் எத்தனை பேர் கேட்கலான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வயசு 60 தாண்டிடுச்சு. ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இடி போல என்னுடைய இதயத்தை தாக்குது அப்படின்னாங்க. ஸோ இடி போல இதயத்தை தாக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஹர்ட் பண்ணுறோன்னு அர்த்தமா? இல்லை. உண்மைகளை உறக்க சொல்லும்போது தலை சுத்தல் வரதானே செய்யும். அடுத்தவங்க மனசை காயப்படுத்தலை, அது இடி போலலாம் இருக்காது. அது ஒரு காயம், அது வேற மாதிரி. இடி போல தாங்குதுன்னா ஆஹா நம்ம இதை செய்யாமல் விட்டுட்டோமே, இதை தவறிட்டோமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம அன்பே சாயில். நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு 1% தான். இன்னும் 99% இருக்குது. அதை சொல்லணுமாலாம் எனக்கு தெரியாது. ஒரு ஆடியோ கொடுக்கும்போது அதனுடைய ரிலேட்டடாக வந்தால் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் சரி, ஒவ்வொரு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடியோ மெசேஜும் சரி, அதை நான் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக கேட்கறதால அது என்னோட ஆழ் மனசில் உள்ளே போகுது. அதை பேஸ் பண்ணி நம்ம பேசும்போது அதை நான் கனெக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ மற்றவங்க மாதிரி அன்பே சாயில் பாருங்கள் இவ்வளோ பெரிய மிராக்கல் நடக்குது, ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லி ஏதோ ஒரு சாய்ராம் சொல்லி நம்ம பண்ணதால் அது நடந்துச்சு இது நினச்சினா, யார் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாலும் அவங்க பிரார்த்தனை மேலே அவங்க நம்பிக்கையோடு வந்தால் கண்டிப்பாக எல்லாம் நடக்கும், எப்பயும் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, விளம்பரப்படுத்துவது நம்ம நோக்கம் இல்லை, உண்மையை உறக்க சொல்வது நம்ம நோக்கம். உண்மையாக இருக்கும்போதும் கடவுளுக்கு விருப்பமானவர்களாக இருக்கும்போதும் தான் நம்ம கர்மாக்கள் வேகமாக கலையுது. இல்லைன்னா அந்த கர்மாக்கள் கலையில அந்த கர்மா என்ன பண்ணுது? இப்போ ஒன்றும் இல்லை, மேகம் கலைஞ்சா மழை வராது, மேகம் கலையலைன்னா மழை வரும். இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேகம் காற்றுல அப்படியே இதாகிடுச்சுன்னா மழை போயிடுச்சு. அதே போலதான் கர்மாக்கள் எப்போ களையும்னு காத்துட்டு இருக்கணும். கர்மாக்கள் களைஞ்சாதான் இங்கே நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் அந்த மேகத்தோடு நான் கம்பேர் பண்ணுறேன் நான், ரைட்டா? அப்போ கர்மா களையிலன்னா என்ன ஆகும்? ஒரு இறுக்கமான சூழ்நிலை. மேகம் களையிலன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு இறுக்கமான சூழ்நிலை. யார் வேணாலும் கண்டுபிடிச்சலாம் மழை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பின்னி பெடல் எடுக்க போகுதுன்னு. அப்போது நம்ம கர்மாக்களை நம்ம ஏன் இன்னும் சேர்த்து வச்சுருக்கோன்னு தெரியல. சேர்த்து வைக்கும்போது ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி அது உன்னை மேலும் 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 காயப்படுத்தும், கண்ணீர் வடிக்கும். காயப்படுத்தும், கண்ணீர் வடிக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஸோ அறிவுபூர்வமான செயல்களை செய்வதன் மூலமாகவும் ஆன்மீகத்தின்படி வாழ்க்கையை அமைப்பதன் மூலமாகவும் கடவுளுடைய கருத்துக்களை என்னோட வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்வதன் மூலமாகவும் அந்த கர்மாக்களை கலைக்க முடியும். கர்மாக்களை கலைச்சா ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருந்து நீ விடுபடவும் முடியும். நீ விடுபட்டாதான் உன்னுடைய மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ பதிலுக்கு பதில் பேசுகிறதால நீ அந்த நேரத்துக்கு ஜெயிப்ப, ஆனால் மற்ற நேரத்தில் தோத்துடுவ. நீ எல்லா நேரத்துலையும் ஜெயிக்கிறனா வந்த வேலையை மட்டும் பாரு, உன் சொந்த வேலையை மட்டும் பாரு. அடுத்தவனை பார்க்காத, அடுத்தவன் சொல்கிறத கேட்காத. அடுத்தவன் 1000 சொல்லுவான் உன்னை வீழ்த்தணும்னு, அடுத்தவன் 1000 சொல்லுவான் உன்னை ஏமாத்தணும்னு. தேன் மாதிரி பேசுகிறவங்க, தேல் மாதிரி பேசுகிறவங்க 2 பேரும் ஒரே ஆட்கள் தான், புரிஞ்சுக்கோங்க. ஆக மொத்தம் நீங்கள் அடுத்தவங்க பேச்சில் மயங்கிட்டீங்கன்னா
உங்கள் மயக்கம் கலைஞ்சி நீங்கள் தெளிவாகிறதுக்குள்ள நீங்கள் ஒரு நரகத்தில் மாட்டிப்பீங்கன்றதும் பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் தேல் மாதிரி கொட்டுறவங்களோட தேலோட குணம் கொத்துறது. அப்போ அது கொத்துனா நம்ம அதுக்கு மேலே கோவப்பட போகிறது இல்லை. ஆனால் தேன் மாதிரி பேசுகிறவங்க தேல் மாதிரி மாறினா தான் நம்ம கொத்த ஆரம்பிப்போம். இப்படி ஒரு கொத்திட்டாங்களேன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு விதமான ஃபீல். பாம்பு கடிச்சது தேல் கடிச்சதுன்னா அது வலிக்க தான் செய்யும், அது விஷம். யாரும் அதை பெருசாக பேசுறதில்ல. ஆனால் வீட்டில் வளர்க்குற நாய் கடிச்சதுன்னா அது விஷமாக மாறுச்சுன்னா அந்த நாயை நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கிறோமா இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு தன்மை எப்படியோ அதுக்கு தான் அந்த தன்மையை நம்ம ஏற்றுக்கிறோம். அதே போல் உங்களுடைய தன்மையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு அத்தியாயத்தை நீங்கள் சிறப்பாக எழுத முடியும். இப்பயும் நான் சொல்கிறேனே, நீங்கள் சாதிப்பதற்காக பிறந்தவர்களை தவிர வேதனைகளுக்காகவும் துன்பத்திற்காகவும் அழுது கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் அல்ல. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்காம விரட்டி விடக்கூடிய மனிதர்களாக இருந்து மீண்டும் 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 துன்பத்தில், அந்த புயலில், அந்த சூறாவளியில் நீங்கள் சிக்கிக்க கூடாதுன்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா போதும் சிக்கினது, அதில் இருந்தே நம்மளை மீண்டு வர முடியல. மேலும் மேலும் சிக்கி நம்மளுடைய அடையாளத்தையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய வெற்றியையும் நம்மளுடைய நம்பிக்கையும் குறைத்தோ அழிக்கவோ வேண்டான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.